அனைவருக்கும் வணக்கம். சிவா அருண் டிவிக்கு இப்போ தான் முதன்முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே மேலே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் தவறாமல் கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம சிவா அருண் டிவியில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு உடனுக்குடைய நோட்டிஃபிகேஷனாக கிடைக்குங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெஜ் ரைஸ் அண்ட் எக் ரைஸ் இந்த 2 ரைஸையும் எப்படி தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி நீங்கள் இன்றைக்கி பார்த்து ரசிக்க போகிறீங்க. அதாவது ஸ்ட்ரீட் ஃபுட்னால் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து ஏகப்பட்ட ஸ்ட்ரீட் ஃபுட் கடைகள் இருக்குது. அதாவது தமிழ்நாட்டு மட்டும் இல்லாமல் இந்திய அளவில் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருமே தன்னுடைய சுய தொழிலால் அந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டை வச்சு அவங்க வந்து ஒரு நாளைக்கு 500 முதல் 1000 ரூபாய் வரைக்கும் அவங்க சம்பாதிக்கிறாங்க. அந்த கடைகளில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு நாளைக்கு வந்து அந்த ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டில் வந்து தயாரிக்கக்கூடிய உணவுகளுக்காக ஒரு நாள் முழுவதும் அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த கடையில் கூட நான் அவர்கிட்ட கேட்டேன். காலையில் நாங்கள் 5 மணிக்கு எந்திரிச்சு எல்லா வகையான உணவுகளையும் தயார் செய்ய நாங்கள் கிட்டத்தட்ட 7 மணி நேரம் உழைக்க வேண்டியதாக இருக்குது. அதன் பிற்பாடு நாங்கள் வந்து ஈவினிங் வந்து நாங்கள் வந்து வச்சு ஒவ்வொரு கஸ்டமருக்கும் நாங்கள் தேவையான உணவுகளை நாங்கள் தயாரித்து கொடுக்குறோம். அப்படி தயாரித்து கொடுக்கும்போது சில பல இடர்பாடுகளும் வரும். ஒரு நாளைக்கு நல்ல வியாபாரம் ஆகும், ஒரு நாளைக்கு வியாபாரமே ஆகாது அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்பவே மன வருத்தத்தை வெளிப்படுத்தினார். ஒரு நிலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓரமாக புறந்தள்ளிட்டு போயிடுறோம். ஆனால் அந்த ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் தயாரிக்கக்கூடிய ஒருவருக்கும் இதன் மூலயமா ஒரு வருமானம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ வந்து அவங்க வந்து வெஜ் ரைஸ் தயாரிச்சிட்டு இருக்காரு. அதை வந்து பார்த்திங்கன்னா 2 கஸ்டமர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அவருடைய முகத்தில் வந்து ஒவ்வொரு கஸ்டமரும் கேட்கும்போது ஒரு புன்னகையோட ஒரு சலிப்புத்தன்மை இல்லாமல் ஒவ்வொரு உணவுகளையும் அவர் தயாரிச்சிட்டு இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு மன மகிழ்ச்சியை கொடுத்தது. ஏன்னா உழைக்கும் வர்க்கத்தினர்னால மட்டும்தான் இந்தியாவை வல்லரசாக ஆக்க முடியும். என்னடா இவன் வல்லரசு அப்படின்னு சொல்கிறானே, எப்படா இந்த ஒரு சாதாரண ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்னால வல்லரசுன்னு பார்க்குறீங்களா? நிச்சயமாக முடியுங்க. ஒரு நாள் இந்தியா நிச்சயமாக வல்லரசாக ஆகும். நான் சொன்ன இந்த வார்த்தை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்த ஒரு பார்வையில் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தற்சமயம் வெஜ் ரைஸ் வந்து தயாராகிருச்சு. இப்போ வந்து அவங்க கஸ்டமருக்கு டெலிவரி கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. சரிங்களா? எக் ரைஸ் மற்றும் வெஜ் ரைஸ் இந்த 2 ரைஸுமே நீங்கள் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. மற்றும் ஒரு அற்புதமான பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.